இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் எவ்விதமான மாதிரிகள். ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின 1 நிருபம் அதிகாரம் 1 வசனம் 7. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். So that ye were ensamples to all that believe in Macedonia and Achaia. 1 Thessalonians chapter 1 verse 7. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தெசலோனிக்கரை பார்த்து சொல்றாரு, நீங்க இவ்விதமாய் நடந்ததுனால அகாயாவிலும் மக்கதோனியாவிலும் இருக்கிற யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள் அப்படின்னு இடத்துல குறிப்பிடுகிறார். நாம் இன்றைக்கு எவ்விதமான மாதிரிகளாய் இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் எனக்கு போன் பண்ணி ஒரு காரியத்தை பத்தி பேசினாங்க. அதாவது அவங்க கேட்ட காரியம், அவங்க பக்கத்து வீட்டுல இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட சபைக்கு, அதாவது அவங்களே சொன்ன காரியம், இங்க எல்லாருமே அந்த சபையை பத்தி அங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்க பிரதர். ஏன் அப்படின்னா அங்கே கிருபையின் பிரசங்கம் மாத்திரம்தான் பிரசங்கிக்கப்படுகிறது. அங்க பிரசங்கிக்கிற எல்லாமே அது சுத்தி சுத்தி பார்த்தா ஆசீர்வாதத்தை குறித்து, கிருபையை குறித்து தான் இருக்கிறது. அந்த சபைக்கு என்னைய கூப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க போறதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நான் போலாமா அப்படின்னு அந்த சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, அதாவது இன்னைக்கு அநேகர் மற்றவர்களை பார்த்து அவங்களுடைய ஆசீர்வாதம், அதாவது ஆசீர்வாதம்னா நாம ஆசீர்வாதம் நினைக்கிற இந்த உலகத்துவமான காரியங்களை பார்த்துதான் இவங்க நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு பயங்கரமா அசட்லாம் சேர்ந்திருக்கு, சோ இவங்கள மாதிரி இவங்கள பின்பற்றலாம் அப்படின்னு நிறைய பேரு நிறைய குறிப்பிட்ட சபைகளுக்கு போறத நம்மால பார்க்க முடியும். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க ஆசைப்படுகிறேன். நம்ம ஒரு ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாய் பணத்தையும் சொத்துக்களையும் வைச்சா இன்னைக்கு, அதாவது வேர்ல்ட விட்டுறலாம், இந்தியாவுல முதல் பணக்காரங்களா பெரிய இடத்துல இருக்கிறது அம்பானியும் அதானியும் தான். அப்படியானால் இதுதான் ஆசீர்வாதத்துடைய அடையாளம், இதுதான் நமக்கு தேவைன்னு நினைச்சா ஊழியக்காரங்கள்ல தொடங்கி விசுவாசிகள் வரைக்கும் இந்த பைபிளை தூக்கி ஓரமா வச்சுட்டு அவங்களையும் அவங்க பின்பற்றுகிற தெய்வங்களையும் நம்ம தேடி போயிடலாம். இது சரியா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நாம இந்த மாதிரி செய்யறதுனால பல ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கலாம், ஆனா பரலோகத்தை, நித்திய வாழ்வை பார்க்கவே முடியாது. அப்படியானால் நாம மாதிரிகளாய் எப்படி வாழணும், அதைத்தான் இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிடுகிறார். அவர் சொல்றாரு, தெசலோனிக்கரை பார்த்து நீங்க அந்த 2 இடத்துல உள்ள பீப்புளுக்கும் மாதிரிகளாய் இருக்கிறீங்க அப்படின்னாரு. அவர் சொல்றாரு, முந்தின வசனத்தை கோட் பண்ணி சொல்றாரு. அந்த முந்தின வசனத்தை சொல்றாரு, நீங்க உபத்திரவத்துல இருக்கும் போதும் தேவ ஆவியினுடைய சந்தோஷத்துல நடந்து திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கிறிஸ்துவையும் பின்பற்றவர்களா இருந்தீங்க. இந்த மாதிரியான செயல்னால நீங்க ஒரு ரோல் மாடலாய், முன்மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, நான் நிறைய நாள் நினைச்சதுண்டு, ஒண்ணுமே இல்லாமலும் சில பேரு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற, கிறிஸ்துவினாலே நடத்தப்படுகிறவர்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் தேவன் தந்த வலிமை, மன வலிமை அப்படின்னு. ஆனா இந்த வசனத்தை பார்க்கும்போது தான் தெளிவாக அதுல பவுல் எழுதியிருக்கிறாரு, அது தேவ ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் இருந்து சந்தோஷமா உலகத்துல யாராலையும் இருக்க முடியும். ஆனால் எதுவுமே இல்லாத போதும், தான் உபத்திரவத்திலே சென்று கொண்டிருக்கும் போதும் சந்தோஷமா யாரால இருக்க முடியும் அப்படின்னா, யார் தேவனாலே நடத்தப்படுகிறார்களோ, யார் ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்களால தான் முடியும். எனக்கு அன்பானவர்களே, உலகம் பார்க்கும், இந்த மனிதர்கள் அவங்க உபத்திரவம், பாடு, கஷ்டம், சில போராட்டம் அவங்களுக்குள்ள இருக்கு, இருந்தாலும் எப்படி இவங்களால நிம்மதியா இருக்க முடியுது? அவங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் எப்படி எல்லாத்தையும் மறந்து தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? எல்லாத்தையும் மறந்து நம்மள சிரிச்சு உபசரிக்கிறாங்க அப்படின்னு எப்ப யோசிப்பாங்க அப்படின்னா, நாம இந்த வசனத்தின் பிரகாரம் நடக்கும்போது, நாம் எப்போது
நம்முடைய தேவைகளை விட்டு தேவனை தேடுகிறோமோ அப்போது அந்த சந்தோஷம் நம் மூலமாக வெளிப்படும். எப்போ அந்த சந்தோஷத்தை நம் மூலமாக மற்றவர்கள் பார்க்கிறார்களோ அப்போ அவங்க தேவனுடைய அற்புதங்களை, தேவனுடைய பராக்கிரமம் நிறைந்த காரியத்தை கண்டு கொள்ளுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி தேவனுடைய கிருபையினால தேவ பிள்ளைகளாய் நாம் ஒரு மாதிரிகளாய் இருப்போம். எனக்கு அன்பானவர்களே, இதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனாலே நடத்தப்பட வேண்டும், தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்போது நாம் இந்த காரியத்துல நம்மை ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிறோமோ அப்போது ஆவியானவருடைய அந்த சந்தோஷம், நித்திய சந்தோஷம் நம்மளை ஆட்கொள்வதோடு நம்மை பற்றவர்களுக்கு ஒரு நல்ல மாதிரியாக நிலைநிறுத்தும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. இந்த உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர் அப்பா. மற்றவர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாய் எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீரே அப்பா. நாங்கள் முற்றிலுமாய் எங்களை உமக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து உம்மாலே நடத்தப்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை எங்க வாழ்க்கையில செய்து முடிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எல்லார் கண்களுக்கும் முன்பதாக அப்பா, நாங்கள் உம்முடைய நாமத்தை தரித்து உம்முடைய நாமத்தை பறைசாற்றுகிறவர்களா எங்களை நிறுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.